அனைவருக்கும் அன்பு வணக்கம். டிஆர் அகாடமில அடுத்து வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் கான்ஸ்டபிள், எல்டிசி, யூடிசி இதற்கான அட்மிஷன் ஓபன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க 9952787085 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய நேமை என்ரோல் பண்ணிக்கலாம். சோ நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான இதுவரைக்கும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம பாத்துட்டு இருக்கோம். வித் கான்செப்ட் கிளாரிட்டியோட நம்ம பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு மேல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து கேளுங்க. இதை பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் உங்களுக்கு போய் கரெக்டா சேரணுங்கிறது தான் இந்த வீடியோவுடைய இலக்கே. ஓகேங்களா? சோ இன்னைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, who is the first Indian to get Nobel Prize அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் முதல் நோபல் பிரைஸ் வாங்கின முதல் இந்தியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். 1913 கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு காவியத்தை வந்து படைச்சிருப்பாரு. அதனால இந்தியாவின் முதல் நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாரு. உலகத்தோட உயரிய விருது நோபல் விருது 1901 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1913 கீதாஞ்சலி அப்படிங்கிற காவியத்திற்காக ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாரு. சோ இந்தியாவில் அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா மதர் தெரசா அவர்கள் 1979 வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, விஜயநகர எம்பையர் அது வந்து யாரிடமிருந்து உருவாக்கப்பட்டது? விஜயநகர பேரரசு எவரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ஹரிஹரர் அண்ட் புக்கர். இந்த விஜயநகரத்தை பொறுத்த வரைக்கும் 1336 வந்து உருவாயிருக்கும். இந்த விஜயநகரத்துல மொத்தம் 4 முக்கியமான மரபுகள் வந்து இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கம மரபு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாலுவ மரபு, அடுத்து துளுவ மரபு, அதுக்கப்புறம் கடைசியா ஆரவீடு அப்படிங்கிற ஒரு மரபு வந்து இருந்தது. இந்த முதல் மரபுக்கு சங்கம மரபுன்னு பேர் வச்சானா ஹரிஹரர் அண்ட் புக்கர் தான் விஜயநகர பேரரசை உருவாக்குனவங்க. இல்லனா சங்கம மரபு உருவாக்குனவங்களும் இவங்க தான். ஏன் சங்கமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹரிஹரர் அண்ட் புக்கருடைய அப்பா பேரு சங்கமர், அதனால சங்கம மரபுன்னு ஆரம்பிச்சாங்க. சோ இதுல மிக முக்கியமான சங்கம மரபுல முக்கியமான அரசர் யாருன்னு கேட்டா இரண்டாம் தேவராயர். ஒட்டுமொத்த விஜயநகரத்திலுமே கிரேட்டஸ்ட் ரூலர் யாருன்னு கேட்பாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். இவர் துளுவ மரபை சார்ந்தவர். ஓகேங்களா? இந்த விஜயநகரம் பேரரசு உருவாகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு துறவி, அதாவது சிருங்கேரி அப்படிங்கிற ஒரு சைவ மடம் இருந்தது. அந்த சிருங்கேரி சைவ மடத்தோட துறவி தான் வித்யாரண்யர். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஹரிஹரர் புக்கர்ட்ட பேசியிருப்பாரு. அதன் அடிப்படையில் உருவானது தான் விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தலைநகரமா அவங்க வச்சிருந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா, அதாவது ஹம்பியை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தலைநகரமா வச்சிருந்தாங்க. ஓகே, ஹம்பி வந்து பாத்தீங்கன்னா இடுபாடுகளின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1565 ராட்சச தாங்கடி போர், அதாவது தலைக்கோட்டை போர் வந்து நடந்தது இல்லையா? யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டா விஜயநகரத்துக்கும் வெர்சஸ் பாமினி கிங்டத்துக்கு நடந்தது இல்லையா? இதுல பாமினி கிங்டம் வந்து விஜயநகரத்தை வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் ஜெயிச்சிருப்பாங்க. சோ அதாவது பாமினி கிங்டம் ஜெயிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு அடிச்சு கிட்டத்தட்ட விஜயநகரத்தை காலி பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரே ஒரு நகரம் மட்டும் தான் லைட்டா தெரிஞ்சது. அது பேர் என்னன்னா இடுபாடுகளின் நகரம் ஹம்பி அப்படிங்கிறது. இது வந்து ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா இப்ப இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல கிரேட்டஸ்ட் ரூலர் யாருன்னு கேட்பாங்க. அது வந்து யாருன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு துளுவ மரபை சார்ந்தவர். அடுத்த क्वेश्चन பாருங்க, ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகேங்களா? அதாவது இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இன் எ ஸ்டேட். அதாவது ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குதுல, அது எதன் அடிப்படையிலனா ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடக்கும் ஸ்டேட்ல. இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில நெருக்கடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படல அப்படின்னு கவர்னர் வந்து ஃபீல் பண்ணார்னா, கவர்னர் வந்து பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அதுக்கப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாரு. ஓகேங்களா? அப்ப யார் ரூல் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டை கவர்னர் ரூல் பண்ணுவாரு. ஓகேங்களா? அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க, the sea of tranquility இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்ல இருக்கு. அதாவது நிலாவுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஸ்பாட் தான். சோ நிலா இருக்குல்ல, அந்த நிலாவுல வந்து ஒரு பிளாக் ஸ்பாட், அதாவது ஒரு கரும் புள்ளி ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து sea of tranquility அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த sea of tranquilityக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மனிதனால் அங்க மனிதன் அதாவது அங்க பயணம் செய்த விண்கலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அப்போலோ 11 அப்படிங்கிறது. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நிலாவுல காலடி வச்சாங்கல்ல, யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு காலடி வச்சார்ல, அது அப்போலோ 11 அப்படிங்கிற விண்கலத்துல தான் மிஷன், அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் போயிருப்பாங்க. அவங்க போய் அங்க இறங்கியிருப்பாங்க. சி ஆஃப் டிராங்குலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலாவில் இருக்கக்கூடிய பிளாக் ஸ்பாட். ஓகே, இங்க வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினாரு. ஆக்சுவலா இதனுடைய சான்ஸ் யாரு கிடைச்சிருக்குன்னா எட்வின் ஆல்ட்ரின் அப்படிங்கிற ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா பைலட். ஏன்னா எப்பவுமே ஒரு மிக முக்கியமான செயலை செய்யும்போது பைலட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. சோ கமெண்ட் இங்க இருந்து போகுது, ஆல்ட்ரின் கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது ஒரு செகண்ட் காலதாமதப்படுத்தினாரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சான்ஸ் மறுக்கப்பட்டு அடுத்து இருந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சான்ஸ் போகுது. சோ நீல் ஆம்ஸ்ட்ராங் எந்த ஒரு பயமே இல்லாம
இல்லாம எந்த ஒரு செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தாம உடனே இறங்குறாரு, வரலாற்றுல பேர் பிடிக்கிறாரு. ஓகே, காலத்தோட அந்த ஒரு செகண்டோட மதிப்பு இந்த வரலாறை வந்து பாத்தீங்கன்னா ரீகிரியேட் பண்ண அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு தெரியும். ஓகேங்களா, அதை விட்ட எட்வின் ஆல்ட்ரினுக்கும் புரியும். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க. RH factor is a term that we hear in connection with. RH factor அப்படிங்கிறது என்னன்னா rhesus factor அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா blood transfusionக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்தம் வந்து நம்ம மாற்றோம் இல்ல ரத்தம் கொடுக்கறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பாப்பாங்க இந்த RH factor. RH factorங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெட் பிளட் செல் இருக்குல்ல, ரத்த சிவப்பணுக்கள், அந்த ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன், அந்த புரோட்டீன் இருந்துச்சுன்னா அந்த ரீசஸ் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கே ரீசஸ் ஃபேக்டர்னு பேர் வச்சான்னு கேட்டீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள்ல ஒரு புரோட்டீன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க, அந்த புரோட்டீன் பேரு ரீசஸ் அப்படின்னு வச்சாங்கல்ல. இது வந்து ரீசஸ் அப்படிங்கிற ஒரு மங்கி கிட்ட இந்த மாதிரி வந்து அந்த ரெட் பிளட் செல்லுல ஒரு வகையான புரோட்டீன் காணப்பட்டிருக்கு. அப்போ அப்படி காணப்பட்டுச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, முதல்ல ஒரு குரங்கு கிட்ட இருந்து கண்டுபிடிச்சனால அதுக்கு பேரு ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, RH பாசிட்டிவ் வந்து எதுக்கு, இந்த RH ஃபேக்டர் எதுக்கு முக்கியம், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், இல்ல அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கேட்வே ஆஃப் இந்தியா வாஸ் பில்ட் இன். கேட்வே ஆஃப் இந்தியாங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு கேட்டா மும்பை. சோ பொதுவா வந்து சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கேட் அப்படிங்கிறது வந்து டெல்லியில இருக்கு, கேட்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மும்பை. கேட்வே ஆஃப் இந்தியா ஆக்சுவலா இது எதுக்காக இந்த கேட்வே ஆஃப் இந்தியா கட்டப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 1911 வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் ஜார்ஜ், ஓகேங்களா, இங்கிலாந்துடைய ராஜா 5ஆம் ஜார்ஜ் அவரும் ராணி மேரி ராணியும் வந்திருப்பாங்க, குவீன் மேரியும் வந்திருப்பாங்க. யாரு, 5ஆம் ஜார்ஜும் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேரி ராணி மேரி வந்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய வருகை வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்தும் விதமா 1914 அப்ப இருந்த வைஸ்ராய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு, இவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க வேலையை. எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா 1924 மும்பைல கட்ட ஆரம்பிச்சாங்க, 1927 முடிச்சாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் கட்டி இதை முடிச்சாங்க. ஓகேங்களா, சோ கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போ வந்து பில்டு செய்யப்பட்டதுன்னு கேட்டா 1927, 1924 கட்ட ஆரம்பிச்சாங்க, 1927 தான் முடிச்சாங்க. இது எதுக்காக, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் மற்றும் ராணி மேரி ராணி வருகையை வந்து ஒட்டி அவங்களுடைய நினைவை பலப்படுத்தணுங்கிறதுக்காக இதை கட்டினாங்க. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க. Which one of the following freedom is not specifically mentioned in Article 19 of the Constitution? Article சட்டம் 19ல எதை வந்து ஸ்பெசிபிக்கா எதை மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 19ல என்ன சொல்லிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 19ல நிறைய கிளாஸ் இருக்கும், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும், இல்ல A B C அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் டு ஸ்பீச், அப்புறம் ரைட் டு எக்ஸ்பிரஷன், அதாவது பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை இதெல்லாமே ஏல கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து ஆயுதமின்றி கூட்டம் போடலாம், அதுக்கப்புறம் சங்கம் வைக்கலாம், இந்தியாவில் எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் தங்கலாம், விரும்பிய தொழிலை செய்யலாம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுல 19க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் அசெம்பிள், அதாவது ஆயுதமின்றி கூட்டம் போடலாம் அப்படிங்கிறது, ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி, அதாவது எங்க வேணாலும் இந்தியாவுக்குள்ள போகலாம் அப்படிங்கறதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஆனா இங்க எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் ஆகாதது எதுன்னு கேட்டா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ். ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அப்படிங்கிறது வந்து எங்க எக்ஸாக்டா கொடுத்திருக்காங்கன்னா 19 கிளாஸ் 1ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் மாத்தி சொல்லிட்டேன், இப்போ நான் சொல்றதா கரெக்ட். 19 கிளாஸ் 1ல தான் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இந்த क्वेश्चन என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஆர்டிகல் 19ல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, ஆனா ஸ்பெசிபிக்கலா எக்ஸாக்டா வந்து எதை சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. 19க்குள்ள இது வரல, எது வரல, ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், ஏன்னா 19 கிளாஸ் 1க்குள்ள வருது. ஓகேங்களா, அடுத்து யுஎன்டே ஐக்கிய நாடுகள் தினம் அப்படிங்கிறது எப்போன்னு கேட்டா அக்டோபர் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் இதை வந்து கொண்டாடுவாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகளுடைய பட்டயம் இருக்குல்ல, யுனைடெட் நேஷனுடைய சார்ட்டர் வந்து 1945 அக்டோபர் 24 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதனாலதான் அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் தினமா கொண்டாடுறாங்க. அடுத்து இந்த டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் IST அண்ட் GMT. ISTனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், GMTனா கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவுக்கான திட்ட நேரம், கிரீன்விச் மீன் டைம்ங்கிறது உலகத்துக்கான திட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்தியாவுடைய கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து கரெக்டா பிரிக்கக்கூடிய திட்ட நேரமா எதை யூஸ் பண்றோம்னா 82.30 மினிட்ஸ், அதாவது 82 டிகிரி, 82வது ஒரு அச்ச தீர்க்க கோடு வந்து பாஸ் ஆகுது. அது வந்து எங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மிர்சாப்பூர் வழியா வந்து கிராஸ் பண்ணுது. இந்த டைம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கும்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில மட்டுமே கிட்டத்தட்ட 29 தீர்க்க கோடுகள் வந்து ஓடுது. அப்ப ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா அருணாச்சல் பிரதேஷுக்கும் இங்க இருக்கக்கூடிய குஜராத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 57 நிமிஷம்.
அதாவது சராசரியா 2 மணி நேரம் கால டிஃபரன்ஸ் இருக்கு. which means அருணாச்சல பிரதேசம் 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா குஜராத்ல உதிக்கிறது 8 மணி ஆகும். அப்ப இந்த மாதிரி டைம் டிஃபரன்ஸ் வருது, இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தீர்க்க கோடு லாஞ்சிடியூடல் லைனை ஃபிக்ஸ் பண்றதுக்காக இந்த கரெக்டா எக்ஸாக்ட்டா இந்த 14 இங்க 14 நடுவுல ஒரு கோடு போகுது, அதுதான் 82 டிகிரில போகுது. அது உத்தரப்பிரதேஷ் மிர்சாப்பூர் வழியா போகுது. ஓகேங்களா? இப்போ 0 டிகிரி கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கிறது 0 டிகிரி தீர்க்க கோடு. இந்த 0 டிகிரில இருந்து 82 கோடுங்கிறது ஒரு தீர்க்க கோடை வந்து சூரியன் வந்து பாஸ் பண்றதுக்கு 4 நிமிஷம் ஆகும். அப்படின்னா 82 × 4 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 328 வரும். அதாவது which means 300 நிமிஷம் அப்படின்னா 5 மணி நேரம், கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் வருது பாருங்க. அப்போ 0 டிகிரி கோட்ல இருந்து கிட்டத்தட்ட 82 கோடு தள்ளி இருக்கிறனால இந்தியா, சோ இந்தியாவுக்கும் அதாவது கிரீன்விச் மீன் டைமுக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் டிஃபரன்ஸ் வருது. அங்க மதியம் 12 மணி லஞ்ச் சாப்பிடுறாங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்போம். சோ 5.5 மணி நேரம் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா புலிட்சர் பிரைசஸ் ஆர் அவார்டட் டு அமெரிக்கன் ஃபார் எக்ஸலன்ஸ் இன். புலிட்சர் விருதுங்கிறது உலகத்துல ஜேர்னலிசத்துக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது வந்து புலிட்சர் பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ்ல உயரிய விருது எதுன்னு கேட்டீங்கன்னா ஏபிள் விருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. மேத்தமெட்டிக்ஸ்ல உயரிய விருது எதுன்னு கேட்டா ஏபிள் விருதுன்னு சொல்லுவோம். அது உலகத்தோட உயரிய விருதுன்னு கேட்டா நோபல் விருதுன்னு சொல்லுவோம். இந்தியாவுடைய உயரிய விருது எதுன்னு கேட்டா பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அப்படிமோ. அதுல எது ஹையஸ்ட்? பாரத ரத்னா. அதே மாதிரி ஜேர்னலிசம் துறைக்கு உயரிய விருதுன்னு கேட்டா புலிட்சர் பிரைஸ். இது வந்து அமெரிக்கால வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜேர்னலிசம். புலிட்சர் விருதுங்கிறது ஜேர்னலிசத்துக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஜோசப் புலிட்சர் அப்படிங்கிறவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு 1917. அதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? சோ ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் கமெண்ட்ல வந்து பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.